ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் 12th முடிச்சுட்டு பிஇ படிக்கலாமா பிடெக் படிக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பிஇ படிச்சா அப்படின்னா ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும், பிடெக் படிக்கிறதோட பிஇ படிக்கிறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் தான் பிஇ படிச்சு இப்படி இருக்கேன், பிடெக் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுறா, பிடெக்ல நல்லா ப்ராக்டிகல் ஓரியன்டா படிப்பேன், அதனால பிடெக் எடுத்துட்டு நல்ல வேலைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், என்னடாது பிடெக்ன்றாங்க பிஇன்றாங்க, ஆனா பிடெக்லயும் சிஎஸ்சி இருக்கு, பிஇலயும் சிஎஸ்சி இருக்கு, பிடெக்லயும் ஈஸி இருக்கு, பிஇலயும் ஈஸி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கு. அது என்ன அந்த பிஇ பிடெக், ஸோ பிஇ படிக்கிறது பரவாயில்லையா இல்ல பிடெக் படிக்கிறது பரவாயில்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோல அந்த கன்ஃபியூஷனை தீர்த்தரலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஇஆ இருக்கட்டும் பிடெக்கா இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம் தான், 4 இயர் கோர்ஸ் தான். ஓகேங்களா, அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 8 செமஸ்டர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதுலயும் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்புறம் என்னப்பா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாச்சும் அப்ரூவல்ல ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குமா, அதாவது பார்த்தோம்னா பிஇக்கு ஒரு அப்ரூவலும் பிடெக் ஒரு அப்ரூவலும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதுவும் கிடையாது. ரெண்டுக்குமே ஏஐசிடி அப்ரூவலா இருக்கட்டும், யூஜிசி அப்ரூவலா இருக்கட்டும், ரெண்டுக்குமே இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் மாறுமோ, ஒரு பிஇ படிக்கலான் இருக்கேன் பிடெக் படிக்கலான் இருக்கேன், பிஇ படிச்சிருந்து சூப்பரா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், பிடெக் படிச்சிருந்தா கம்மியாக தான் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற டவுட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லயும் ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ பிஇன்னு சொல்லியிருந்தாலுமே சரி, நீங்க பிடெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிடெக்னு சொல்லியிருந்தாலுமே சரி, நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் சரி, பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ்ல உங்க ஸ்கில்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டீச்சிங் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிடெக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிஇயோட ஒரு 2% லேப் அதிகமா செய்யற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. பிஇக்கும் பிடெக்கும் ஒரு 2% லேப் அதிகமா செய்யற மாதிரி இருக்கும். அதை ப்ராக்டிக்கலா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் மெயினான டிஃபரன்ஸ். இதை தாண்டி இன்னும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்டட் காலேஜா இருக்கட்டும், அட்டானமஸ் காலேஜா இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஇயா இருக்கும். ஸோ இதே நீங்க யூனிவர்சிட்டி பக்கம் போறீங்க அப்படின்னா, என்ஐடியா இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், எஸ்ஆர்எம்ஆ இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பக்கம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடெக்ல இருக்கும். ஸோ அங்க நீங்க அப்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிஇ சிஎஸ்சின்னு இருக்கும். இதே யூனிவர்சிட்டி பக்கம் பாத்தீங்கன்னா பிடெக் சிஎஸ்சி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற காலேஜை பொறுத்து தான் நீங்க பிஇ படிக்க போறீங்களா பிடெக் படிக்க போறீங்களா அப்படின்ற டிஃபரன்ஸ் இருக்க போது. ஸோ நீங்க பிஇ படிச்சாலும் சரி, பிடெக் படிச்சாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே விதமான பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்க போது. ஒரே விதமான சிலபஸ் தான் படிக்க போறீங்க, ஒரே விதமான விஷயத்தை தான் கத்துக்க போறீங்க, ஒரே விதமான கான்செப்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இதுல நீங்க எது எடுத்தாலுமே உங்க ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற பிளேஸ்மெண்ட் தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க பிஇ படிச்சாலும் சரி, பிடெக் படிச்சாலும் சரி, உங்க கையில தான் இருக்கு. உங்க ஸ்கில்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸ் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.